ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து புக் பேக் 1 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், டூ ஐடென்டிக்கல் பாயிண்ட் சார்ஜஸ் ஆஃப் மேக்னிடியூட் மைனஸ் கியூ ஆர் ஃபிக்ஸ்ட் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து இந்த மைனஸ் கியூ இது வந்து 2 சார்ஜஸ் இருக்குது, ஈக்குவல் மேக்னிடியூட், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் அந்த 2 சார்ஜஸ் வந்து மூவ் பண்ண போகிறது கிடையாது. A third charge plus Q is placed midway between the two charges at the point P. ஸோ இந்த 2 சார்ஜஸ்க்கு நடுவில் வந்து ப்ளஸ் Q அப்படிங்கிற சார்ஜை வந்து பண்ண வைக்கிறாங்க. சப்போஸ் திஸ் சார்ஜ் இஸ் டிஸ்பிளேஸ்ட் a small distance from the point P in the direction indicated by the arrows. அதாவது இந்த சார்ஜ் ப்ளஸ் Q இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுறோம் சர்டைன் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்படி பண்ணும்போது இந்த ப்ளஸ் Q வந்து எந்த பொசிஷனில் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது வந்து அனலைஸ் பண்ணுவோம். இப்போது இந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜை நான் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன நடக்குது, இந்த மைனஸ் கியூ சார்ஜுக்கும் இந்த ப்ளஸ் கியூ சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, கம்மியாகுது. டிஸ்டன்ஸ் கம்மியாகுது அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயராக. இப்போ ஃபோர்ஸ் என்னாகும், ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். இப்போ ஃபோர்ஸ் அதிகமாகுது அப்படின்னா இந்த சார்ஜ் வந்து இங்கே போய் ஒட்டிக்கும், அந்த மைனஸ் கியூ சார்ஜு கூட ஒட்டிக்கும். அப்போ வந்து இந்த ஏ அப்படிங்கிற பொசிஷனில் நம்ம மூவ் பண்ண முடியாது. அதை சேம் வே வந்து பார்த்திங்கன்னா இந்த A2 இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூ இது வந்து அட்ராக்ட் பண்ணி அது கூட வந்து சேர்ந்துக்கும். அப்போ இந்த ப்ளஸ் கியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த A1லையும் A2லையும் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. சப்போஸ் இந்த B1 இங்கே மேலே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து இங்கே கூடிய டிஸ்டன்ஸும் அண்ட் இங்கேருந்து இங்கே கூடிய டிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இந்த 2 டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கனால அவங்க 2 பேர்த்துக்குனால ஆட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஃபோர்ஸ் சேமாக இருக்குது அப்படின்னாவே நெட் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஏன் அப்படின்னா இது வந்து இங்கே அட்ராக்ட் பண்ணுமா வித் ஃபோர்ஸ் எஃப், அண்ட் இது வந்து இங்கே அட்ராக்ட் பண்ணுமா வித் ஃபோர்ஸ் எஃப். அந்த 2 ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து இந்த B1ம் B2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் பொசிஷன். நெக்ஸ்ட் கொஷின், இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பண்ணால் அவுட்வர்ட்ஸ். இப்போது இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்மில் என்ன, பாயிண்ட் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் Q டிவைடட் பை R ஸ்கொயர் கரெக்டாக. இங்கே என்ன நடக்கணும்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா மேக்னிடியூடு இருக்கு இல்லையா, மேக்னிடியூடு எங்கே பார்த்தாலும் அதோடைய மேக்னிடியூடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்கணும். மேக்னிடியூட் சேமாக இருந்தால் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சார்ஜுக்கு பக்கத்தால் இருக்குது சம் டிஸ்டன்ஸ், இதை ஆல் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அதே இந்த டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது. டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாகும். அப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது, வேரி ஆகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் வந்து சேமாக இல்லை. அப்போது பாயிண்ட் சார்ஜ் என்ன பண்ணாது, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ ஏ ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு பி, ஒரு இன்ஃபனைட் லைன் அப்படின்னா இதை படிச்சிருப்பீங்க காஸ்லாவில். இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா 2k lambda டிவைடட் பை R. ஸோ நான் வந்து இந்த மாதிரி மெமரி பண்ணியிருப்பேன், பட் உங்கள் புக்கில் வந்து வேறு ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. 2 ஃபார்முலாமே கரெக்டு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் கரெக்டாக. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு கம்மியாகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகும். அப்போ அதோடைய மேக்னிடியூடு சேமாக இல்லை. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. இப்போ தேர்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபனைட் பிளேன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபனைட் பிளேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் சார்ஜ், நாங்கள் பாசிட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுலேயும் வந்து உங்களுக்கு சார்ஜ் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். சார்ஜ் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்போ இந்த பிளேட்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னா எப்சிலான், அதாவது சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் ஆர். இந்த சிக்மா அப்படிங்கிறது Q டிவைடட் பை A, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போது இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் இங்கேருந்து பார்த்தாலும் ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வரும், அண்ட் இங்கே வந்து பார்த்தாலும் ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வரும். அப்போ மேக்னிடியூட் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ மேக்னிடியூட் சேமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த சி ஆப்ஷன் தான் வந்து பார்த்தா கரெக்ட். அதாவது யூனிஃபார்ம்லி சார்ஜ் இன்ஃபனைட் பிளேன் தான் உங்களுக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினில் வந்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த சார்ஜ் Q1 டிவைடட் பை Q2 ஃபார் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை மேக்னிடியூட் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் லைன்ஸ்.
எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ அவ்வளோ மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஒரு ரிலேஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷியோ எடுக்கிறீங்க அப்படின்னா Q1 divided by Q2 is equal to number of line in 1 divided by number of line in 2. கரெக்டாக? அப்போது 1ல் எவ்வளோ லைன் இருக்குது அண்ட் 2 எவ்வளோ லைன் இருக்குது மட்டும் பார்த்தா போதும். இப்போ 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1ல் வந்து 11 லைன் இருக்குது. அண்டு 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 இருக்கும். ஆக்சுவலி இங்கே எனக்கு வந்து ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கிறதுனால அங்கே என்ன முடியல. பட் நீங்கள் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 25 இருக்கும். அப்போ Q1 divided by Q2 உடைய வேல்யூ வந்து 11/25. ஸோ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா an electric dipole is placed at an angle 30 degree with the electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இட் எக்ஸ்பீரியன்சஸ் a torque equal to டார்க்குடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த சார்ஜ் ஆன் த டைப்போலுடைய லென்த் வந்து 1 சென்டிமீட்டராக இருந்தால். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா டார்க் டியூ டு டைப்போலுடைய ஃபார்முலா வந்து PE sin theta. கரெக்டாக? இந்த PE sin theta வேல்யூ என்ன, டார்க்குடைய வேல்யூ என்ன, 8 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. அண்ட் டைப்போல் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, டைப்போல் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா Q இன்ட்டு டைப்போல் லென்த்து. அப்போ சார்ஜ் வந்து Q, அதை நம்ம வந்து தான் கண்டுபிடிக்கணும். டைப்போலுடைய லென்த் வந்து D இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ நம்ம Q வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுக்கு டிஸ்டன்ஸ் அதான் வந்து டைப்போல் லென்த்து. அது வந்து 1 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. 1 சென்டிமீட்டர் நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 × 10⁻⁻² மீட்டர்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன, 2 × 10⁵. நெக்ஸ்ட்டு சைன் 30யோட வேல்யூ வந்து பண்ணால் 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ இதிலிருந்து Q கண்டுபிடிக்கலாமா? உங்களுக்கு என்ன வரும், இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் இது பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 2 × 10⁻³ வருமா? அண்ட் இந்த 2வையும் இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆக்சுவலி இங்கே ரிசல்டன் வந்து பார்த்தா 10⁻³ இருக்கும். அப்போ 8 divided by 10⁻³ +t இருக்கும். இது மேலே கொண்டு வந்தோம்னா 8 × 10⁻³ வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 8 மில்லி ஜூல். அவ்வளோதான். இதோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து கரெக்டு. ஸோ சிம்பிள் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின் தான். ஸோ இப்போ இந்த கொஷினில் 4 காசியன் சர்ஃபேஸ் ஆர் கிவன் பிலோ, அதாவது இந்த A B C D இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா காசியன் சர்ஃபேஸ். இந்த காசியன் சர்ஃபேஸ்க்கு வழியாக போகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை ரேங்க் பண்ணுவோம். எந்த காசியன் சர்ஃபேஸ் வழியாக போகக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி ரேங்க் பண்ண சொல்கிறாங்க. இதோடைய கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா காஸ்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கோர் கான்செப்ட். இப்போ காஸ்லா அப்படின்னா என்ன, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டு எ காசியன் சர்ஃபேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு Q enclosed divided by ε0. கரெக்டாக? இப்போது இந்த சர்ஃபேஸ் ஃபார் சர்ஃபேஸ் ஏ இந்த ஏங்கிற சர்ஃபேஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் போகுது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஏங்கிற சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜை வந்து கால்குலேட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ அந்த ஏங்கிற சர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா Q enclosed, இது யாருக்கு பார்க்க போகிறோம், ஏக்கு பார்க்க போகிறோம். அப்போ யார் என்ன ஈக்குவலாக இருக்கும், -Q +Q அண்டு +2Qன்னு வருமா? இங்கே -Q +Q கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து 2Q. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு enclosed வந்து 2Q டிவைடட் பை ε0. சிம்பிள். இப்போது ஃபார் சர்ஃபேஸ் பி அந்த சர்ஃபேஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் போகுது அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த பிங்கிற காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போது சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த காசியன் சர்ஃபேஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த பிங்கிற சர்ஃபேஸ்க்குள்ளே உங்களுக்கு +2வும் -Q மட்டும்தானே இருக்குது. அப்போ +2Q அண்ட் -Q விச் இஸ் ஈக்குவல் டு Q. கரெக்டாக? அப்போது அந்த சார்ஜ் அந்த பிங்கிற காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குது டிவைடட் பை ε0. அதுக்கப்புறம் ஃபார் சர்ஃபேஸ் 3 அதாவது சர்ஃபேஸ் சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் போகுது அப்படின்னா அந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்க்கணும். இந்த சிங்கிற காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு -Q சார்ஜ் இருக்குது அண்ட் ஒரு +Q சார்ஜ் இருக்குது. அப்போ ரெண்டு பேர்த்தையும் எனக்கு கேன்சல் ஆகிருமா? அப்போ அதுக்குள்ளே சார்ஜே வந்து இல்லாத மாதிரி தான் இருக்கும்.
அப்போ அதனால உங்களுக்கு q 0 டிவைடட் பை எப்சிலான் நாட் வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 0 கரெக்டாக. இப்போ ஃபார் சர்ஃபேஸ் டி, இந்த டிங்கிற சர்ஃபேஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் போகுது அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு அந்த டிங்கிற சர்ஃபேஸ் குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்க்கணும். இந்த டிங்கிற சர்ஃபேஸ்க்குள்ளே வந்து ஒரே ஒரு சார்ஜாக இருக்குது மைனஸ் q. அப்போ அதோடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன மைனஸ் q டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ உங்களுக்கு எல்லாத்தோடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு கம்பேர் பண்ணலாம். இப்போது இருக்கிறதுலையே இதுதான் அதிகமாக இருக்கா, அப்போ ஏ தான் மேக்ஸிமம், ஃபாலோடு பை பி, ஃபாலோடு பை சி அண்ட் ஃபாலோடு பை டி. இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆன்சர் எது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஏ ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷினில் ஒரு வாட்டருக்குள்ளே ஒரு பை வச்சுருக்கோம். அந்த பையில் வந்து காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கோர் கான்செப்ட்டு காஸ் லா தான். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு q என்க்ளோஸ் டிவைடட் பை எப்சிலான் நாட். கரெக்டாக, q என்க்ளோஸ் டிவைடட் பை எப்சிலான் நாட். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது இந்த சார்ஜஸை எங்கே வச்சுருக்கோம். சப்போஸ் நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ் ஏரில் வச்சுருக்கோனால நாம் இங்கே எப்சிலான் நாட்டே வச்சுட்டோம். பட் இதை வந்து நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா வாட்டருக்குள்ளே வச்சுருக்கோம். வாட்டருக்குள்ளே வச்சுருக்கனால இந்த வாட்டருக்கு உங்களுக்கு சம் எப்சிலான் அப்படிங்கிற பெர்மிட்டிவிட்டி இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த காஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா q என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, இது உங்களுக்கு தெரியணும். அதாவது நம்ம காஸ்லா அப்படிங்கிறது என்ன கன்சிடர் பண்ணிப்போம்னா அந்த சார்ஜஸ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்குது, வேக்கமில் இருக்குது, ஏரில் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஆனால் இந்த கொஷினில் அந்த சார்ஜஸ் எல்லாம் வந்து ஒரு வாட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னனால அந்த வாட்டருக்குன்னு சம் பெர்மிட்டிவிட்டி இருக்கும், அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போது இந்த பேக்கை நம்ம காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேக்குக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குது, q என்க்ளோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2q minus q plus q which is equal to 2q. அப்போது உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா q enclosed என்ன 2q divided by இங்கே எப்சிலான். கரெக்டாக. இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் புக்குக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஃபார் வாட்டர். அவருடைய வேல்யூ என்ன அப்படின்னா 18. ஓகேங்களா, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஃபார் வாட்டர் வந்து 18. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். கரெக்டாக. அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட் எழுதிக்கலாமா. அப்போது இங்கே இருக்கிறது நம்ம எப்சிலான் தான் இங்கே இருக்குது, அதாவது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர். அதை எப்படி எழுதிக்கலாம், 2q டிவைடட் பை எப்சிலான் என்ன எழுதிக்கலாம், எப்சிலான் ஆர் டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படி எழுதிக்கலாம். அப்போ 2q டிவைடட் பை எப்சிலான் ஆர் என்ன சொன்னால் 18 அண்ட் 18 டிவைடட் பை எப்சிலான் ஆர் எழுதிக்கலாம். இங்கே இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா q டிவைடட் பை 14 எப்சிலான் நாட். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐடென்டிக்கல் கண்டக்டிங் பால்ஸ். அது வந்து ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இது ஒரு சார்ஜ், இதில் வந்து q1 அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதே ஐடென்டிக்கல் இதே ரேடியஸில் இருக்கக்கூடிய இன்னொரு சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதோடைய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா q2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சார்ஜஸையும் நீங்கள் டச் பண்ணி டச் பண்ண வைக்கிறீங்க. இதோட சார்ஜ் q1 q2 அப்படி டச் பண்ணிவிட்டு இதை செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சார்ஜுடைய மேக்னிடியூட் என்னவாக இருக்குன்னா இந்த சார்ஜுடைய மேக்னிடியூட் வந்து q1 + q2 டிவைடட் பை 2 அப்படின்னு மாறிடும். அண்ட் இந்த சார்ஜுடைய மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா q1 + q2 டிவைடட் பை 2 அப்படின்னு மாறிடும். இது வந்து ஒரு கான்செப்ட். அதாவது ரெண்டு ஐடென்டிக்கல் சார்ஜஸ்னால் அது பெரிக்கலாக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு சார்ஜஸோடைய ரேடியஸ் சேமாக இருக்கும். அதை ரெண்டு டச் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணும்போது இந்த ஒரு சார்ஜுடைய மேக்னிடியூட் வந்து q1 + q2 டிவைட் பை 2ன்னு இருக்கும். இன்னொரு சார்ஜுடைய மேக்னிடியூட் வந்து q1 + q2 டிவைட் பை 2ன்னு இருக்கும். சிம்பிள். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஐடென்டிக்கல் கண்டக்டிங் பால்ஸ் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ் q1 + q2 ஆர் செப்பரேட்டட் பை a distance r. இது வந்து q1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா q2. இந்த q1 அண்ட் q2 வந்து பார்த்தீங்கன்னா சம் r டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கூலும் ஃபோர்ஸ் என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு q1 q2 டிவைடட் பை r². சிம்பிள். இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸையும் நீங்கள் டச் பண்ணி அண்ட் அதே டிஸ்டன்ஸ்க்கு செப்பரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
இங்கே ரெண்டு சார்ஜுடைய மேக்னிடியூட் என்னவாக இருக்கும், இந்த சார்ஜுடைய மேக்னிடியூட் வந்து q1 + q2 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். அண்ட் இந்த சார்ஜுடைய மேக்னிடியூட் q1 + q2 டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வேணும்னா k இன்ட்டு q1 + q2 டிவைடட் பை 2 இன்ட்டு q1 + q2 டிவைடட் பை 2 எழுதிடலாமா, டிவைடட் பை r2 ரெண்டு பேர் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா k இன்ட்டு q1 + q2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4r2 வருமா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த q1க்கு ஒரு வேல்யூ அசம் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வச்சுக்கோங்க. அண்டு q2க்கு வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு k இன் 2k டிவைடட் பை r2 அப்படின்னு வரும். இங்கே 1 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. 1 × 2 2 தானே வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2k டிவைடட் பை r2 வரும். அதை இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா k இன்ட்டு 1 + 2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4r2. அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 1 + 2 வந்து 3, 3யோட ஸ்கொயர் 9. அப்போ 9k டிவைடட் பை 4r2. 9/4 எவ்வளோ வரும், 9/4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 விட அதிகமாக இருக்கும். கரெக்டாக 2 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும். 1 விட அதிகமாக இருக்கும். அப்போது 2 பாயிண்ட் சம்திங் வரும். இங்கே 2k டிவைட் பை r2 இருக்குது. உங்களுக்கு செப்பரேட் பண்ண செகண்ட் கேஸில் உங்களுக்கு என்ன வந்துச்சு, 2 பாயிண்ட் வருது. அப்போது செகண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்போ மோர் தென் பிஃபோர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் பிஃபோர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினில் ரேங்க் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் த கிவன் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு k q1 q2 டிவைடட் பை r. கரெக்டாக? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -kq² டிவைடட் பை rன்னு வருமா. ஓகே. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுங்கள். ஃபார்முலா என்ன, k. இந்த ரெண்டு சார்ஜஸும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ q² டிவைடட் பை அந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். சிம்பிள். அண்ட் இந்த சிஸ்டமுக்கு நீங்கள் பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா k இன்ட்டு ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ q இன்ட்டு -2q வந்து பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் உங்களுக்கு 2 இருக்கும். q² டிவைடட் பை r. இப்போது இதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணிங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு k வச்சுக்கலாமா, q இன்ட்டு -2q டிவைடட் பை 2r அப்படின்னு வரும். கரெக்டாக? இங்கே 2வும் இந்த 2வும் வந்து பண்ணால் கேன்சல் ஆகிரும். ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், kq² டிவைடட் பை r. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம ரேங்க் பண்ணலாம். இதில் யார் வந்து அதிகம், இந்த 4 கண்டுபிடிச்சிக்கலாம்ல இந்த வேல்யூஸ். அதாவது இது ஒரு வேல்யூ அண்டு இது ஒரு வேல்யூ அண்ட் இது ஒரு வேல்யூ அண்ட் இது ஒரு வேல்யூ. இந்த 4 வேல்யூவில் எதோடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. அப்போ C would be மேக்ஸிமம் ஃபாலோடு பை B. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவும் டியும் வந்து சேமாக இருக்குது. அப்போ A is equal to D. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 greater than 2 greater than 1 is equal to 4. ஸோ 1 4 ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆப்ஷனில் 1 4 ஈக்குவலாக இருக்குது அண்ட் 3 மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x i cap. இது வந்து ஒரு சர்டைன் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸில் வந்து இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம் ஸ்பேஸில் வந்து இருக்குது. அதோடைய மேக்னிட்யூட் கொடுத்துருக்காங்க வெக்டார் ஃபார்மில். தென் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேர் V0 is the potential at origin and VA is the potential at x is equal to 2. என்ன சொல்கிறாங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. கரெக்டாக? இப்போது இந்த ஸ்பேஸ் நாம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுடைய மேக்னிட்யூட் வந்து இந்த மேக்னிட்யூட். இப்போ இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து V0 அண்ட் இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் தான் VA. கரெக்டாக? இப்போது இது ஆர்ஜினில் இருக்குது அப்படின்னா இதோடைய கோஆர்டினேட் என்னவாக இருக்கும், V0 கோஆர்டினேட் 0,0. இப்போ இந்த VA அப்படிங்கிற கோஆர்டினேட் ஆர்ஜினில் இருக்குது. ஆனால் வந்து at x is equal to 2 மீட்டர் சொல்லியிருக்காங்களா. அப்போ இங்கே 2 இருக்கும். இது வந்து ஒரே இதில் தானே இருக்குது. அப்போ y axis உடைய வேல்யூ வந்து 0 ஆயிரும். சிம்பிள். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா,
எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது which is equal to minus dv divided by dx. இங்கே ஆக்சுவலி dou v divided by dou rன்னு வரும். நாம் வந்து இங்கே எக்ஸ் காம்போனன்ட் மட்டும் இருக்கனால நம்ம dv divided by dxன்னு எழுதிக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா dv is equal to minus e into dxன்னு எழுதலாமா? சிம்பிள். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டகிரேட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் லிமிட் போடணும் கரெக்டாக. இங்கே v0 அப்படிங்கிறது போடுறேன் அண்ட் இங்கே வந்து VA அப்படிங்கிற போகிறோம். அந்த 2 பாயிண்ட் அளவுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. நான் V0 to VA போகிறேன். இந்த V0 இருக்கக்கூடிய பாயிண்டில் எக்ஸ் கோஆர்டினேட் நம்ம எக்ஸை மட்டும் தான் பேசணும். ஏன்னா இங்கே டிஎக்ஸ் தானே போட்டிருக்கேன். அப்போ எக்ஸ் பற்றி மட்டும் தானே பேசணும். அப்போ V0 அப்படிங்கிறதுல இந்த எக்ஸோடைய காம்போனன்ட் என்ன? 0. அப்போ லோவர் லிமிட் 0. இப்போ இந்த VA அப்படிங்கிற பொசிஷனில் எக்ஸோடைய காம்போனன்ட் என்ன? 2. அப்போ அப்பர் பொசிஷனில் நீங்கள் 2 போடுங்க. அப்போ நீங்கள் இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட்டில் வந்து VA இருக்கும் அண்ட் லோவர் லிமிட்டில் V0 இருக்கும் which is equal to minus 0 to 2. இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க 10x சொல்லியிருக்காங்களா 10x into dx ஓகேங்களா. அப்போது இதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா VA minus V0 which is equal to minus 10x square divided by 2ன்னு எழுதிக்கலாமா. அப்பர் லிமிட் வந்து 2 அண்ட் லோவர் லிமிட் 0. அப்போ VA minus V0 is equal to minus உங்களுக்கு வந்து பார்த்தா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வருமா. அப்போ 5 அண்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 4 வரும் அண்ட் லோவர் லிமிட் வந்து 0 இருக்குது. 0 பண்ணிங்கன்னா -0 வரும். அதை விட்டுடலாம். அப்போ உங்களுக்கு என்ன வந்துருக்குது? VA minus V0 is equal to minus 20 volt வந்திருக்கு. பட் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? V0 minus V தான் கேட்டிருக்காங்க. அப்போது சிம்பிள். இதுக்கப்புறம் சிம்பிள் தான். இப்போ VA minus V0 உடைய வேல்யூ வந்து -20 volt அப்படின்னா V0 minus V யோட வேல்யூ என்ன? 20 volt. அப்போ +20 volt தான் ஆன்சர். சி ஆப்ஷன். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா a thin conducting spherical shell of radius r and has a charge which is uniformly distributed in surface, the correct plot of potential energy due to the electric cell. ஸோ நீங்கள் காஸ்லாவில் படிச்சிருப்பீங்க. ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர் ஆர் ஸ்பெரிக்கல் ஷெல். அதில் வந்து சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்லாம் இருக்கும் கரெக்டாக. அந்த சர்ஃபேஸில் தான் சார்ஜஸ் இருக்கும். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த ஸ்பியர் வந்து ஆக்சுவலி 0. இது உங்களுக்கே தெரியும். இப்போது நம்ம முன்னாடி இந்த இடத்துல யூஸ் பண்ணோம்ல இந்த ஃபார்மில், இந்த ஃபார்மில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் விச் இஸ் ஈக்குவல் டு minus dV divided by dx. இங்கே உள்ளுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? உள்ளுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. அப்போ dV by dx which is equal to 0. அப்போது dV by dx வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேரியபிள் இருக்குது, ஒரு குவான்டிட்டி இருக்குது. அந்த குவான்டிட்டியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும். அது எந்த குவான்டிட்டி அப்படின்னா கான்ஸ்டன்ட். நீங்கள் கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 0 போடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. x + 5 இருக்குன்னா இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன சொல்வீங்க? 1 + 0 சொல்வீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இங்கே 5 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும் அப்படின்னீங்க. அப்போ ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது 0. அப்போது பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். அப்போது இந்த இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் அதானே. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஏ ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இன்சைட் இந்த ஆர் அப்படிங்கிறது இது வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அண்ட் இது வந்து வெளியில் இருக்கிறது. உள்ளுக்குள்ளே பொட்டன்ஷியலே இல்லை அப்படிங்கிறான். உள்ளுக்குள்ளே பொட்டன்ஷியல் இல்லைன்னா V is equal to 0 இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்துருக்கணும். பட் நம்மளுக்கு என்ன வருது? V is equal to கான்ஸ்டன்ட் அப்படின்னு வருது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்காது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனில் உள்ளுக்குள்ளே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த கிராஃப் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கிராஃப் அனலைஸ் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகுது, வாய்ப்பு இருக்கா? தப்பு. ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த கிராஃப் கன்சிடர் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே வேரி ஆகுது, வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்போ ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வாய்ப்பு இருக்குது, பி ஆப்ஷன். அண்ட் இந்த பாயிண்ட் இந்த கொஷின் 2 பாயிண்ட் A and B are maintained at the potential difference A and வந்து பார்த்தீங்கன்னா B. ஓகேங்களா. இதோடைய பொட்டன்ஷியல் வந்து 7 volt and இதோடைய பொட்டன்ஷியல் -4 volt are respectively. Work done in moving 15 electron from A to B அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா Q into and del V. இதான் வந்து பண்ணால் ஒர்க் டனுக்கு ஃபார்முலா. இப்போ அந்த Q அப்படிங்கிறது 15 எலக்ட்ரான் சொல்லிட்டாங்க.
இப்போ Q இஸ் ஈக்குவல் டு NE அப்படிங்கிற ஃபார்மில் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே சார்ஜ் கிடச்சிடுமா? Q இஸ் ஈக்குவல் டு NE. அப்போ NE இன்ட்டு டெல் V. N அப்படிங்கிறது என்ன? 15 எலக்ட்ரான் இன்ட்டு உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா -1.6 இன்ட்டு 10⁻−19 -19. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்போ VB மைனஸ் VA இஸ் ஈக்குவல் டு -4 -7 விச் இஸ் ஈக்குவல் டு -11. கரெக்டாக? அப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து -11. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? இங்கே -11 அப்படின்னு வரும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻−19 இன்ட்டு 11 அப்படின்னு வரும். அண்ட் இதை நீங்கள் சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதை நாம் 100/2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 100/2 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻−19 இன்ட்டு 11 வச்சுக்கலாமா? இப்போ இந்த 100 இதை வந்து 10⁻2ன்னு எடுத்துட்டோம்னா இதை நான் மைனஸ் பண்ணி 10⁻17 வந்துடும். அப்போது 1.6 கேன்சல் பண்ணிக்கலாம். 0.8 வருமா? அப்போ 0.8 இன்ட்டு 11 இன்ட்டு 10⁻−17 வரும். அப்போது 11 அப்படின்னா 8 மல்டிப்ளை பண்ணால் 80 வரும். அப்போ ஓகே, ஒரு பாயிண்ட் வச்சோம்னா 8.8 விச் இஸ் ஈக்குவல் டு 8.8 இன்ட்டு 10⁻−17 ஜூல். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ட்டு 10⁻−17 ஜூல். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இப்போ இந்த கொஷினில் a parallel plate capacitor store a charge Q at a voltage V. Suppose the area of the parallel plate capacitor and the distance ரெண்டுமே டபுள் பண்ணிட்டாங்கன்னா எந்த குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் அந்த ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுவோம். கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்மில் என்ன? கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ε0A/d. இப்போ புது கெப்பாசிட்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த புது கெப்பாசிட்டன்ஸில் ஏரியாவை டபுள் பண்ணிடுறோம், டிஸ்டன்ஸையும் டபுள் பண்ணிடுறோம். இப்போ ε0 ஏரியாவை டபுள் பண்ணிட்டோம், அந்த சேம் டைம் வந்து டிஸ்டன்ஸையும் டபுள் பண்ணிட்டோம். கரெக்டாக? அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ε0A/d அப்படின்னு வருமா? இப்போ ε0A/d அப்படிங்கிறது உங்களுக்கு விச் இஸ் ஈக்குவல் டு C. அப்போ அந்த கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்சே ஆகலை. கரெக்டாக? அப்போ கெப்பாசிட்டன்ஸ் எது சேஞ்ச் ஆகும் கேட்குறாங்க. கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது. அண்ட் சார்ஜு வோல்டேஜ் சார்ஜ் நீங்கள் ஒரு கண்டக்டருக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் கொடுத்துட்டீங்களோ இந்த ஏரியா டிஸ்டன்ஸ் இதெல்லாம் மாற்றினால உங்கள் சார்ஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. அப்போ அதுவும் சேஞ்ச் ஆகாது. வோல்டேஜ் நீங்கள் ஒரு பேட்டரி கொடுத்துட்டீங்க, 5 வோல்ட் பேட்டரியை 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு நடுவில் மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் ஏரியா அதிகம் பண்ணிக்கோ, டிஸ்டன்ஸில் அதிகம் பண்ணிக்கோ, ஆனால் 5 வோல்ட் பேட்டரி 5 வோல்ட் தான் கொடுக்கும். நீங்கள் ஏரியா அதிகம் பண்ணிட்டேன் அதனால் 5 வோல்ட் வந்து 10 வோல்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாசிபிள் கிடையாது. அப்போ வோல்டேஜ் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ வோல்டேஜ் இருக்கும். இப்போ வீங்கிற வோல்டேஜ் கொடுக்கறதுனால வீங்கிற வோல்டேஜ் தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஆனால் இங்கே எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகும்? எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு என்ன? எனர்ஜி பை ஏரியாவா? சாரி, எனர்ஜி பை வால்யூம். கரெக்டாக? இப்போ எனர்ஜி பை வால்யூம். இப்போ வால்யூம் அப்படிங்கிறது ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் எழுதிக்கலாம். அப்போ இந்த வால்யூம் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு எனர்ஜி டென்சிட்டி என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அப்போது டி அப்படிங்கிறது எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். சிம்பிள். And 14th question, 3 capacitor are connected in the triangle. The equivalent capacitance between இந்த பாயிண்ட் இதுக்கும் அண்ட் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த டயக்ராமை நான் ரீட்ரா பண்ணுறேன். எப்படி அப்படின்னா சி, இந்த பாயிண்ட் என்ன? ஏங்கிற பாயிண்ட். இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் சிங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. அதோடைய கெப்பாசிட்டன்ஸுடைய வேல்யூ வந்து 1 மைக்ரோஃபேரட். கரெக்டாக? இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அதனால் இப்படி ட்ரா பண்ணிக்கலாமா? 2 மைக்ரோஃபேரட். இங்கே வந்து பாயிண்ட் பி அண்ட் வந்து பார்த்தா இங்கே 2 மைக்ரோஃபேரட் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இந்த 2 கெப்பாசிட்டரும் சீரீஸில் இருக்கா? இந்த 2 கெப்பாசிட்டரும் சீரீஸில் இருக்கா? இப்போ இந்த 2 கெப்பாசிட்டர் சீரீஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? C1 C2 டிவைடட் பை C1 ப்ளஸ் C2. இதான் வந்து ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா 1/C ஈக்குவலன்ட். சீரீஸில் இருந்தால் என்னென்ன ஃபார்முலா? C1 ப்ளஸ் C2. கரெக்டாக? இதை நான் என்ன பண்ணியிருப்பேன்னா நான் இதை நம்ம LCM எடுத்தீங்க அப்படின்னா C1 C2 டிவைடட் பை C1 ப்ளஸ் C2 இப்படி வரும். நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் அந்த சீரீஸ்க்கு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா இது ரெண்டுமே என்ன இருக்குது? இது 2 கெப்பாசிட்டரும் சேம் ஆன்சர் என்ன பண்ணுவீங்க? C டிவைடட் பை N.
இதோடைய வேல்யூ என்ன 2 மைக்ரோ ஃபேரட். எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது? 2 கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ ஈக்குவலண்ட் என்ன வரும் 1 மைக்ரோ ஃபேரட். அப்போ இது ரெண்டுத்தையும் தூக்கி போட்டு நான் 1 மைக்ரோ ஃபேரட் கனெக்ட் பண்ணால் போதுமா? அப்போ இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் ஏ, நடுவில் கெப்பாசிட்டர் இருக்குது 1 மைக்ரோ ஃபேரட்டு. இந்த பாயிண்ட் சி அண்ட் மேலே இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணக்கப்புறம் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்துச்சு 1 மைக்ரோ ஃபேரட். கரெக்டாக 1 மைக்ரோ ஃபேரட். அப்போ இது ரெண்டு எப்படி இருக்காங்க? இவங்க ரெண்டு பேரும் பேரல் இருக்காங்க. பேரல் இருக்காங்கன்னா ரெண்டு பற்றி ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ C1 + C2 which is equal to 2 மைக்ரோ ஃபேரட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோ ஃபேரட். ஆப்ஷன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஆப்ஷன். சிம்பிள். இந்த கொஷினில் வந்து நீங்கள் டயக்ராம் ரீட்ரா பண்ண தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன வந்து மாற்றுவாங்க அப்படின்னா இங்கே 2 மைக்ரோ ஃபேரட் இருக்கா, இதை வந்து 1 மாற்றிடலாம், இதை நீங்கள் 2ன்னு கூட மாற்றிடலாம். அப்போ ஆன்சர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷினை வந்து புக்கில் இருக்க கொஷினு அப்படின்னு போட வேணாம். இதில் வேல்யூ மாற்றலாம், மாற்றி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. So, two metallic sphere of radii 1 cm and 3 cm are given the charge. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁻2 கூலம் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 10⁻⁻2 கூலம் இருக்கும். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் ஒயராக கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ வந்து இதில் இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய இதில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கான்செப்ட் இருக்குன்னா ஒரு ஒயரால் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலும் இங்கே இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலும் ஈக்குவல் ஆகிரும். அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து பண்ண யூஸ் பண்ண போகிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா இப்போது முன்னாடி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சார்ஜ் Q1 + Q2 which is equal to இவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் Q1 dash + Q2 dash அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போது இதில் நம்மளுக்கு 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று Q1 dash அண்ட் Q2 dash. Q1 வந்து கொடுத்துட்டான் கொஸ்டினில் அண்ட் Q2வும் கொடுத்துட்டான். நம்ம என்ன கேட்குறான்? இந்த Q2 dash கேட்குறான். கரெக்டாக? ஆனால் நம்ம Q1 dash நமக்கு தெரியாது. அப்போ Q1 dash வந்து Q2 dash மாற்றினோம்னா ஈஸியாக இருக்குமா? அதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வயராக கனெக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டும் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். அப்போ V1 = V2. இப்போ ஃபார்முலா என்ன? 1/4πε0 Q1 dash divided by R radius of 1 which is equal to 1/4πε0 Q2 dash divided by R2ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, இப்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போது Q1 dash divided by Q2 dash உடைய வேல்யூ என்ன? R1 divided by R2 அப்படின்னு எழுதலாமா? அப்போது ரேடியஸ் R1 உடைய வேல்யூ வந்து 1 சென்டிமீட்டர் அண்ட் R2 உடைய வேல்யூ வந்து 3. அப்போ 1/3 அப்படின்னு வரும். இதிலிருந்து Q1 dash வந்து 3 × Q2 dash எழுதிக்கலாமா? சிம்பிள். அப்போது இந்த Q1 dash நம்ம Q2 dash மாற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும். அப்போது Q1 dash + Q2 dash which is equal to Q1 + Q2 1 × 10⁻⁻2 + 5 × 10⁻⁻2. கரெக்டாக? நமக்கு Q2 தானே கேட்குறேன். அப்போ என்ன பண்ணலாம்? Q1க்கு பதிலாக 3 × Q2 dash எழுதிக்கலாம் ப்ளஸ் Q2 dash which is equal to இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 4 × 10⁻⁻2 வருமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 4 Q2 dash which is equal to 4 × 10⁻⁻2 எழுதிக்கலாமா? அப்போ Q2 dash என்ன வரும்? Q2 dash is equal to இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 × 10⁻⁻2 அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். இது வந்து கன்சர்வேஷனாக 2 கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் என்ன? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சார்ஜும் அண்ட் ரெண்டு ஒயர் கனெக்ட் பண்ணாததுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சார்ஜும் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். பார்க்கும்போது இந்த Q1 dash நமக்கு தெரியாது. அப்போ இந்த Q1 dash நம்ம Q2 dash மாற்றணும். அதுக்காக இந்த ஒயர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2 பாயிண்ட் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம Q1 dash-ஐ Q2 dash-ஆக மாற்றக்கூடிய ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சோம். அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும். இங்கே எதை நீங்கள் மாற்றலாம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு பிக்கர் ஸ்பியர்னு கேட்டிருக்காங்களா, இதை வந்து நம்ம ஸ்மாலர் ஸ்பியர் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்மாலர் ஸ்பியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா உங்களுக்கு Q2 dash தெரியும். Q2 dash 1 × 10⁻⁻2
அப்போ Q1 டேஷ் என்ன வரும்? Q1 டேஷ் அப்படிங்கிறது 3 இன்ட்டு 10 3 3 Q2 டேஷா, நம்ம Q2 டேஷ் என்ன தெரியும் 1 இன்ட்டு, அப்போ 3 இன்ட்டு 10 to the power -2. இப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். பிக்கர் அப்படின்னா உங்களுக்கு சி வரும். ஓகேங்களா? அண்ட் ஒன் திங், இங்கே வேல்யூ வந்து 1 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இருக்குது. இதை கூட நீங்கள் மாற்றலாம். இதை நீங்கள் உங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஒரு தடவை சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.